நீட் 2025 நமக்கு ஒரு பெரிய லெசனை கத்து கொடுத்துருக்கு. சோ பல பேர் வந்து இந்த எக்ஸாம் முடிச்ச உடனே என்னோட MBBS கனவு என்ன ஆக போகுது, சோ கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு MBBS சீட் வாங்கணும் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்த தடவை நம்ம பேப்பர் பார்த்தோன்னே அதோட ஸ்டாண்டர்ட் எந்த அளவு இருந்துச்சு. சோ ஒரு 3 மணி நேரத்துல எழுதக்கூடிய பேப்பரா அது இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் போக வேண்டிய பேப்பரா மாறிடுச்சு. அண்ட் நிறைய ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பயாலஜிலுமே வந்து அவுட் ஆஃப் NCERT எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு டீடைல்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணிருந்தேன். சோ கண்டிப்பா நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. அப்போ MBBS தான் கனவு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணலாமா, அடுத்த வருஷம் பேப்பர் எப்படி இருக்க போகுது, அதுக்கு நான் என்ன எப்படி தயார்படுத்திக்கணும், இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது அண்ட் உங்களுக்கான ஒரு சப்போர்ட்டும் இருக்கு. சோ இது வந்து எண்ட் ஆஃப் த வேர்ல்டு கிடையாது, இதுதான் பிகினிங். ஓகேவா? சோ அப்போ முதல்ல நீட் 2026க்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் பார்க்கலாம் அண்ட் எப்படி இருக்க போகுது பேப்பர்ஸ். நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு, அது எல்லாத்துக்கான ஆன்சர்ஸும் நம்ம பார்க்க வரும். அதுக்கு முன்னாடி நான் வந்து பேச்சுலர்ஸ் இன் டென்டல் சர்ஜரி BDS முடிச்சிருக்கேன் ஃப்ரம் ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி. சோ அப்படி பார்க்கும்போது இந்த நீட் 2026ஓட டிஃபிகல்ட்டி ஈஸியா இருக்குமா, மீடியமா இருக்குமா, டிஃபிகல்ட்டா இருக்குமா அப்படின்னா இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு டீச்சர்னாலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். பட் இருந்தாலும் என்ன கேட்டா, சோ நாங்க உங்களை இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தாலும் அதுக்கு நீங்க தயாராகிற மாதிரி தான் சொல்லி கொடுக்க போறோம். சோ அது வேணா 100% கேரண்டிட். அடுத்தது அவுட் ஆஃப் NCERT கொஸ்டின்ஸ் வருமா, இல்ல இப்ப நீங்க பிசிக்ஸ் பேப்பர்லாம் பார்க்கும்போது JEE அட்வான்ஸ் லெவலுக்கு கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வந்து சான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா 50-50%. பட் இது எப்படி இருக்கும் அப்படின்னா டோட்டலா அந்த புக்கை தாண்டி வெளியே போகாது. அதுல இருக்கக்கூடிய ஒரு மெயின் கான்செப்ட், அதை சுத்தி கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் கேட்கலாம். சோ இது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டீச்சரால டெஃபினட்டா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். சோ தட் ஒரு டாபிக் ரிவைஷன் பண்ணும் போதே NCERT-ல இது இருக்கு, சோ இதை தாண்டி நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க கோச்சிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா சோ கோச்சிங்கும் தாண்டி ஒரு டீச்சரோட சப்போர்ட், சோ எக்ஸ்பர்டைஸ்டு டீச்சரோட சப்போர்ட் இங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதையும் தாண்டி வின் பண்ணியே தீரலாம். ஓகே, அண்ட் அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 1 year ரிப்பீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா சோ யாரெல்லாம் ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, so first of all இப்போ 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டா நீங்க 1 year உங்க ட்ரீம்காக MBBS ட்ரீம்காக ரிப்பீட் பண்ணலாம். அண்ட் இப்போ ரிப்பீட் பண்ணி 2025 நீட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் இப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சு இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் டெஃபினட்டா ரிப்பீட் பண்ணலாம். ஸோ ரிப்பீட்டர்ஸும் பண்ணலாம். பட் அதை தாண்டி வந்து நான் ஆல்ரெடி 2 வருஷம் 3 வருஷம் ரிப்பீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கு மேல நம்ம ரிப்பீட் பண்ண வேணாம், நம்ம அடுத்த ஆப்ஷனை இன்னும் சூப்பரா சூஸ் பண்ணி நம்ம லைஃபை ஹாப்பியா வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நான் சொன்ன மாதிரி 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம், ரிப்பீட்டர்ஸ் பண்ணலாம். இல்ல மேம் நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்றேன் அப்படின்னா மேபி இன்னும் ஒரு சான்ஸ் நான் கொடுக்கலாம். ஓகேவா? சோ எனக்கு தெரிஞ்ச 100% இவங்க 2 பேரும் தாராளமா ரிப்பீட் பண்ணலாம். அடுத்தது 12th படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நான் 12th ஃபோக்கஸ் பண்றதா, பப்ளிக் ஃபோக்கஸ் பண்றதா, இல்ல நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறதான்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டா ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா 12th தான், பப்ளிக் எக்ஸாமுக்கு தான். பிகாஸ் இதையும் பேலன்ஸ் பண்றது கஷ்டம். ஸ்கூல்ல கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம நீட் மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு டெடிகேஷன் ரொம்ப தேவை, செல்ஃப் மோட்டிவேட்டடா டெஃபினட்டா நம்ம இருக்கணும். ஸோ அது வந்து பப்ளிக் எக்ஸாம் அப்போ நமக்கு அதுக்கு தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க தாராளமா உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம அதுக்கப்புறம் நீட்டுக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டா ஒரு 1 year டெடிகேட்டடா அதுக்காக படிச்சு ஒரு MBBS சீட்டை வாங்கிடலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஸ்டடியே பண்ணி என்னால கிளியர் பண்ண முடியுமா, இல்ல எனக்கு கோச்சிங் தேவையா? செல்ஃப் ஸ்டடி ஓகே தான், நம்ம செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கிற பட்சத்துல. அண்ட் இப்போதைக்கு பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டோட சப்போர்ட் தேவை அப்படின்னா கான்செப்ட் கிளாரிட்டிக்காக வேணும். அண்ட் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி படிக்கிறாங்க, ஸோ அது நமக்கு இன்னும் பூஸ்ட் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது யூ கேன் ஸ்டடி டு ஒன் எக்ஸ்டென்ட். ஸோ அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கை நீங்க டெஃபினட்டா சூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேங்க் அண்ட் புக்ஸ். இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்கு. பட் அந்த புக்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸோ ரிப்பீட்டடா வந்து எல்லா புக்ஸையும் ஒரே மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு, அப்டேட்டட் பேட்டர்ன்ல இல்லை. ஸோ அதனால இப்போதைக்கு நீங்க எந்த புக்ஸும் வாங்க வேண்டாம். அண்ட் எஸ்பெஷலி தியரிக்கெல்லாம் நீங்க டெஃபினட்டா எதுவுமே வாங்க வேண்டாம். ஸோ தியரியை பொறுத்தவரை NCERT மட்டும் தான். அண்ட் அது போக நீங்க எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ல இருக்கீங்களோ ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த புக்ஸ், அதை தாண்டி நீங்க எக்ஸ்ட்ராவா தியரிக்கான புக்ஸ் தேவைப்படாது. கொஸ்டின் சால்விங் தான். பட் இப்போ எல்லாமே ரிப்பீட்டடா PYQ பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த டாபிக்ல இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு அப்டேட்டட் வேர்ஷன்ஸ் வேணும். ஸோ அது வந்து நம்ம திரும்ப நம்ம ஒரு புக் ரிலீஸ் பண்ணலாம், நீங்க அதை பொறுத்துட்டு வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நீங்க எதுவும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அடுத்தது கிராஷ் கோர்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டா, ஸோ கிராஷ் கோர்ஸ் யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி படிச்சாச்சு, ஸோ ரிப்பீட்டர் ஸ்டூடெண்டா இருந்துட்டு ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா அப்ப கிராஷ் கோர்ஸ் டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதை தாண்டி வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் முடிச்சுட்டு என்னால நீட் கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ ஹானஸ்டா சொல்லியாச்சு. ஸோ 12th முடிச்சிங்கன்னா நீங்க தாராளமா டெடிகேட்டடா படிங்க. ஸோ அந்த புக்கை முதல்ல உள்வாங்க, என்ன சொல்ல வராங்க, நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத படிச்சுட்டு 1 year படிச்சா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ கிராஷ் கோர்ஸ் இப்போதைக்கு
நாட் நீடட். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 1 year ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் பத்தி நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இங்க நம்ம 100ல பிஎஸ்சியோட சேர்த்து, ஏன்னா நிறைய பேருக்கு வீட்டில் வந்துட்டு 1 year ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிஎஸ்சி டிகிரியோடு சேர்த்து நீங்க இன்டகிரேட்டட் நீட் ப்ரோக்ராம் பண்ணலாம். இதை பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்க யூ கேன் மெசேஜஸ் at 9487005944 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்ல கால் பண்ணலாம். ஸோ கால் நானே பிக் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் நான் தரேன். கண்டிப்பா கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் ஆச்சு பண்ணுங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பத்தின டீடைல்ஸ்ல சிலபஸ் கம்ப்ளீஷன் எப்போ இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ சிலபஸ் ஆல்மோஸ்ட் நம்ம ஜூன்ல ஆரம்பிக்க போறோம். ஸோ ஜூன்ல ஆரம்பிச்சா பை டிசம்பர் வில் ஃபினிஷ் இட் ஆஃப். ஸோ டிசம்பருக்குள்ள உங்களுக்கு எல்லா சிலபஸுமே முடிஞ்சிடும். 6 monthsல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ மூணுமே வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ஸோ அதை தாண்டி வந்து அடுத்தது எம்சிக்யூ பிராக்டிஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு டாபிக் நம்ம படிக்கிறோம். ஸோ அந்த டாபிக் படிக்கும்போது அந்த டாபிக்ல இருந்து क्वेश्चंस எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் டீடைல்டு வெர்ஷன்ஸ் நம்ம இங்க டீச் பண்ணுவோம். ஸோ ஒரு டாபிக்கும் முடிக்க உங்களுக்கு क्वेश्चन சால்விங் பிராக்டிஸும் இருக்கும். அண்ட் அடுத்தது சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பிசிக்ஸுக்கு எப்படி படிக்கணும், கெமிஸ்ட்ரிக்கு எப்படி படிக்கணும், பயோக்கு எப்படி படிக்கணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதையும் டீடைலா சொல்ல போறேன். ஸோ பயோ இங்கேனாலும் சரி, இல்லை நீங்க வெளியே படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, பயாலஜியை பொறுத்தவரை உங்களுடைய பிராக்டிஸ், கொஸ்டின்ஸா இருக்கட்டும், படிக்கிற மெத்தடா இருக்கட்டும், இப்படிதான் இருக்கணும். ஸோ அதை நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 months நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். ஸோ டிசம்பர் முடிச்சதுக்கு அப்புறம் ஜனவரி, பிப்ரவரியில கண்டிப்பா ரிவிஷன் முடிச்சுட்டு, ஓகே. ஸோ 2 months, ஸோ ஜான், ஃபெப்ல ரிவிஷன் முடிச்சுட்டு, ஓகே, மார்ச், ஏப்ரல் ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மார்க் டெஸ்ட் தான் கொடுக்க போறோம். சோ அந்த மார்க் டெஸ்ட்ல நம்ம ஒவ்வொரு மார்க்குக்கும் எவ்வளவு மார்க்கை இம்ப்ரூவ் பண்ண போறோம் அது முக்கியம். அடுத்தது டெஸ்ட் சீரிஸ். ஸோ டெஃபினட்டா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஈவினிங் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இங்க பிவைக்யூ பண்றோம், டாபிக் வைஸ் கொஸ்டின் சால்வ் பண்றோம் அப்படின்னா நம்ம ஈவினிங் வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பிராக்டிஸும் இருக்க போகுது. ஸோ இப்படி ஒரு நாளும் நீங்க சப்ஜெக்டை உள்வாங்கி படிச்சிட்டீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் ரிப்பீட் பண்றதுக்கு 100% வந்து உங்களுக்கு நீங்க சாட்டிஸ்ஃபைடா இருப்பீங்க. ஸோ நல்லா படிச்சிருக்கேன், நான் நல்லா எழுதுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ள வந்துடும். அந்த பேப்பர் டிஃபிகல்ட்டி எப்படி இருந்தாலும் அதை பத்தின ஒரு பயம் நமக்கு இருக்காது. அடுத்தது டிஸ்ட்ராக்ஷன். எனக்கு இதுல பெரிய அளவுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட போன் தான். அதை தாண்டி வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. ஸோ போன்ல யூடியூப் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் யூடியூப் லெக்சர்ஸ் எல்லாம் பார்த்து படிக்கிறீங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் யூடியூப் லெக்சர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னாலும் 100% எந்த ஒரு சேனலுமே உங்களுக்கு ஒரு டீடைல்டான ஒரு ஃபுல் கோர்ஸ் இருக்க போறது இல்லை. ஸோ அதுல நிறைய டைம் நம்ம தேடி ரிசோர்ஸ் தேடியே வந்து டைம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த பிடிஎஃப் அந்த பிடிஎஃப் ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னு ஏகப்பட்ட பிடிஎஃப் எடுத்து வச்சிருப்போம். ஆனா அது எல்லாத்தையும் படிச்சு முடிக்க நமக்கு டைம் இருக்காது. அண்ட் நம்மளே கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது யூ நீட் டெஃபினட்டா ஒரு கோச்சிங் சப்போர்ட்டோ இல்லை நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணினாலும் புக்கோடு சேர்ந்து நீங்க படிக்கணும். ஸோ அதை தாண்டி பார்த்தா ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து நிறைய டைம் உங்களை எடுத்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க டோட்டலா அவாய்ட் பண்ணணும். ஸோ யூடியூப் யூஸ் பண்ணலாம் எப்போனா, ஸோ சம்டைம்ஸ் எனக்கு இது ஒரு சில கான்செப்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் அனிமேட்டடா பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா அது மாதிரி விஷயங்களுக்கு நீ யூஸ் பண்ணலாம். பட் அதை தாண்டி ஒரு ஃபுல் லெக்சர்ஸ்க்கு யூடியூப் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அதுல ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்த முக்கியமான விஷயம், ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ பயாலஜி படிக்கிறீங்க. ஸோ இங்கனாலும் சரி, ஸோ இங்க நான் எப்படி உங்களுக்கு கோச்சிங் கொடுக்க போறேன். அண்ட் அதோடு சேர்த்து நீங்க வெளியே படிக்கிறீங்கனாலும் பயோக்கான ஒரு ஸ்பெசிபிக் பேட்டர்ன் இருக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு. சோ அதை நான் ஷேர் பண்றேன். நீங்க டெஃபினட்டா அதை நோட் பண்ணி வச்சுட்டு இந்த ஆர்டர்ல நீங்க படிக்கலாம். சோ முதல் விஷயம், பயோ பொறுத்தவரைக்கும் இப்போ போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு எந்த ஒரு சாய்ஸும் இல்லாத போது லெக்சரை நீங்க டெஃபினட்டா கவனிக்கணும். ஸோ ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய லெக்சர், ஸோ என்சிஆர்டி லைன் பை லைனையும் தாண்டி ஸோ அவங்க எப்படி எல்லாம் வந்து பிரசென்ட் பண்ண போறாங்க. ஸோ என்னோட கிளாஸஸ்ல எப்படி இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்சிஆர்டி லைன் பை லைன் நம்ம படிக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி அந்த கான்செப்டை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு டீடைல்டு நோட்ஸ் டீச்சர் கொடுப்பாங்க. ஸோ அந்த நோட்ஸ் எடுத்து நீங்க நோட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதை லைவா பாக்குறது எனக்கு கேட்டா பெட்டர். ஸோ சம்டைம்ஸ் ஒரு சில கோச்சிங் சென்டர்ஸ்ல உங்களுக்கு ரெக்கார்டட் வெர்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நீங்க அதையும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்மளுதையும் அது எல்லாமே இருக்கதான் போகுது. அண்ட் அதோட சேர்த்து வந்து உங்களுடைய நோட்ஸ், ஸோ லைவ் பிளஸ் ரெக்கார்டிங் நீங்க அதோட சேர்த்து என்சிஆர்டி லைன் பை லைன். ஸோ கிளாஸ் முடியும் போது நம்ம என்சிஆர்டி லைன் பை லைன் படிக்கிறோம். அண்ட் அந்த லைன் பை லைன்ல இருந்து நம்ம நோட்ஸ் எடுக்கணும். டெஃபினட்டா உங்களோட நோட்ஸ் எடுக்கணும். உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கும். ஸோ டீச்சர் எடுக்கக்கூடிய நோட்ஸையும் தாண்டி நீங்க அதுல இருந்து என்னெல்லாம் நோட்ஸ் எடுத்தீங்க அந்த நோட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மைண்ட் மேப்பா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஒரு பெரிய பேராகிராஃபையும் அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி நீங்க ஒரு மைண்ட் மேப்க்கு கொண்டு வரணும், ஒரு ஃப்ளோ சார்ட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அந்த கான்செப்ட் எனக்கு புரிஞ்சுதா இல்லையா, ஸோ எந்த இடத்துக்கு நான் ஸ்டக் ஆனேன், அடுத்தடுத்து நம்மளால கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா நமக்கு அந்த கான்செப்ட் புரியலன்னு அர்த்தம். அது அப்பயே தெளிவுபடுத்திக்கலாம். சோ 1 year டைம் சூப்பரா யூட்டிலைஸ் பண்ண வேண்டியது இடம் இதுதான். சரி, சோ அதுக்கப்புறம் கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வந்து நம்ம எடுக்கும் போது எப்படி எடுக்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்கும் டாபிக் வைஸ் கொஸ்டின் சால்விங் இருக்கும். ஓகே, சோ டாபிக் வைஸ் கொஸ்டின் சால்விங், எம்சிக்யூ பிராக்டிஸ் இருக்கும். அதோடு சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறைய நம்ம சால்வ் பண்ணுவோம். என்னதான் பேட்டர்ன் மாறி இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்கலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ அது கூட சேர்த்து ஒவ்வொரு வாட்டியும் ஃப்ரீக்வெண்டா நமக்கு கேட்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்ன,
ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டர்ல எந்த டாபிக்ல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இத்தனை வருஷத்துல, லாஸ்ட் இயர் பேட்டர்ன் மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எதெல்லாம் கேட்டிருக்காங்கிறது நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம கிளாஸ்ல இருக்கும், டெஃபினட்டா இருக்கும். அண்ட் ஸோ அப்போ லெக்சர்ஸ்க்கு டைம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ லெக்சர்ஸ்க்கு சாப்டரை பொறுத்து மாறும். ஸோ ஒரு சாப்டருக்கு 2 hours ஆகலாம், ஒரு சாப்டருக்கு ஒரு 3 hours ஆகலாம். ஸோ ஒரு 2 to 3 hours. அண்ட் கொஸ்டின் சால்விங்க்கு டெஃபினட்டா நீங்க ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். அண்ட் அதெல்லாம் தாண்டி நீங்க திரும்பவும் அந்த கிளாஸ்ல நடத்தக்கூடிய விஷயங்களை நீங்க வீட்டுக்கு போய் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பண்ணும். இப்ப நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும், நிறைய கான்செப்டை எடுத்ததுக்கு அப்புறம் கொஸ்டின் பிராக்டிசிங்ல தான் அதை இன்னும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அதுதான் இங்க வித்தையே. ஸோ தப்பு பண்ண தான் நிறைய நம்ம கரெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்ப இந்த பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பண்ணும்போது தான் ஓகே. அண்ட் இதெல்லாம் தாண்டி என்சிஆர்டி புக்கை நீங்க படிக்கிறீங்க இல்லையா, ஸோ அப்படி படிக்கும் போதே அதுல ஒரு சில புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் அவங்களோட போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நம்ம ஒரு தடவை அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் சிபிஎஸ்சியோட கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருந்திருக்கு, ஸோ எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கலாம். ஓகே, and also competency based questions. and இங்க நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், அசர்ஷன் அண்ட் ரீசன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், இது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ஸோ இப்போ சிபிஎஸ்சி பேப்பர் பார்க்கும்போது அண்ட் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது, புக் பேக் பார்க்கும்போது, இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் படிக்கும்போது நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இங்கிருந்து கிடைக்கும். ஸோ தட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல ஏஆர் கொஸ்டின்ஸ் கேட்டா நம்ம தாராளமா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இதுல நம்ம நிறைய எரர்லாம் பண்ணுவோம் இல்லையா, சோ அப்ப நீங்க வந்து என்ன பண்ணும், ஒரு மிஸ்டேக் நோட் புக் இல்ல ஒரு எரர் நோட் புக் நீங்க செட் பண்ணி வச்சுக்கணும். சோ தட் நான் என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கேன், சோ அந்த எரரை நான் எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இது எல்லாமே நம்ம பண்ண வேண்டிய விஷயம். இப்படிதான் நீங்க பயாலஜியை படிக்கணும். சோ இப்படி படிக்கும் போது ஆல்மோஸ்ட் பாருங்க எல்லாமே கவர் ஆயிடுச்சு. ஒரு சாப்டர் நீங்க இன்னைக்கு படிக்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாசத்துக்கு மறக்கவே மறக்காது. அப்படி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஒரு ரீடிங் தான் நம்ம கொடுக்கணும் பயாலஜிக்கு. சோ இதே மாதிரி அடுத்த வீடியோல உங்களுக்கு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எப்படி நம்ம சூப்பரா படிக்கணும், ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த என்சிஆர்டியை ரீட் பண்றோம் அப்படின்னா எந்த கான்செப்ட் நம்ம அழுத்தி படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா பார்க்கலாம். அண்ட் சோ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கண்டிப்பா அடுத்த வீடியோல வருது. இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி இருக்கா? சோ ஆர் யூ கிளியர் நவ்? ஸோ இப்போ நீட் எக்ஸாமுக்கு நீங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுல ஓரளவு தெளிவாயிட்டீங்களா? ஸோ பயோக்கு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்தக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சா? இது போக உங்களுக்கு வேற ஏதாச்சும் நீட் ரிலேட்டடா டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க. ஸோ அண்ட் இதை தாண்டி நான் சொன்ன மாதிரி நீட் ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் நம்மளோட ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூகுள் ஃபார்ம் கீழே நான் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். அதை ஃபில் பண்ணுங்க. வேற என்ன கைடன்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க இல்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, 9487005944. I'll pick the call. உங்களுக்கு என்ன விதமான கைடன்ஸ் வேணுமோ அது எல்லாமே கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.